जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஸ்ரீ சங்கர மடங்கள். தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீய சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். அதற்காக அநேக மடங்கள் ஸ்தாபித்து தம்முடைய சிஷ்யர்களை அவற்றில் ஆச்சாரியர்களாக வைத்தார். இவை அத்வைத வேதாந்தத்தை சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல. அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள். ஜன சமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்காக கர்மானுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்து கொடுக்க வேண்டும். சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு பண்ண வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே தர்ம பீடங்களாக ஆச்சாரியால் மட ஸ்தாபனம் பண்ணியது. ஸ்ருங்கேரி, துவாரகை, புரி, பதரி, காஞ்சி என்ற 5 பிரதான மடங்கள். இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. இப்படி அநேகம் அவர் ஸ்தாபித்துத்தான் இருக்க வேண்டும். இத்தனாம் பெரிய உபகண்டத்தில் மத வளர்ச்சி குன்றாமல் ரட்சித்து கொடுப்பதற்கு ரயிலா தபாலா இல்லாத காலத்தில் 1000 மைலுக்கு ஒரு மடம் என்று 5 ஸ்தாபித்திருந்தால் போதுமானதாய் இருந்திருக்குமா? ஆர்யாவர்த்தம் என்று ஹார்ட்லேண்டாக விந்திய மலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் ஹிமயக்கோடியில் பதரிநாதத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டே அடையக்கூடியதாக உள்ள இடத்தில் ஒரு மடம், கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம் மட்டும் ஸ்தாபித்தால் போதும் என்று அவர் நினைத்திருக்க முடியுமா? அதனால் இன்னும் பல ஸ்தாபித்தே இருக்க வேண்டும். பிற்காலத்தில் துருஷ்கர்கள் பண்ணிய ஹதாஹதத்தில் எத்தனை ஆலயங்கள் தூள் தூள் ஆயின. காசி விஸ்வநாதர் மந்திரமே எத்தனை தடவை இடிபட்டு கட்ட வேண்டியிருந்திருக்கிறது. ராமனும் கிருஷ்ணரும் பிறந்து வளர்ந்த அயோத்தியில் மதுராவில் ஒரு பிராச்சீனமான ஆலயமாவது இன்றைக்கு இருக்கிறதா? இந்து மதம் என்று காட்டிக்கொள்ளவே பயப்படும்படியாக, வேத சப்தம் எழுப்பவே பயப்படும்படியாக எத்தனை கொடுமை அக்கிரமம் நடந்திருக்கிறது. முக்கியமாக இந்து தர்ம பீடங்களை தானே எதிரிகள் தாக்கியிருப்பார்கள். இந்த பேயோட்டத்தில் அநேக மடங்கள் மங்கி போயிருக்க வேண்டும். சில எடுபட்டே போயிருக்க வேண்டும். தேசம் முழுதிலும் 5 பிரதான மடங்கள் என்பது போல காசியிலேயே 5 மடங்களும் திரிஷூரில் 5 மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலே பல காலம் வசித்து உபதேசம் பண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருந்திருப்பது. திரிஷூர் தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் வரம் கொடுத்த மகாக்ஷேத்திரம். ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆக்ஞைப்படியும் மேல்பார்வையிலும் எழுதப்பட்ட குருவம்ச காவ்ய புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுக்கு 4 புஜங்கள் மாதிரி தமக்கு இருந்த 4 சிஷ்யர்களுக்கென்றும் தமக்கே 1 என்றும் மொத்தம் 5 மடங்கள் வாரணாசியில், அதாவது காசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று இருக்கிறது. குறிப்பு: வாராணசீம்யோகி வரோதி கம்ய புஜைரிவ ஸ்ரீ ஹரிரேஷ சிஷ்யைஹ சஹாத்மனா பஞ்சமடானமீஷாம் பிரகல்பிய தஸ்தௌ கதிச்சித் தினானி. 3ஆம் சர்க்கம் 23ஆம் ஸ்லோகம். போன நூற்றாண்டில் கூட இந்திர என்ற பட்டம் பெற்ற ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த சுவாமிகள் காசியில் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கே சிவாலய காட்டில், அதாவது கட்டத்தில் உள்ள பிரம்மேந்திர மடம் என்பதில் உள்ள சாசனத்திலிருந்து தெரிகிறது. சந்திரசேகர சுவாமிகள் என்பவரின் சிஷ்யரான விஸ்வநாத சுவாமிகளை அது குறிப்பிடுகிறது. குறிப்பு: சாசனம் விக்ரம சம்வத் 1941 கிபி 1884 தேதியிட்டது. வாசகம்: ஜகத்குரோஹோ சங்கரஸ்ய
பாரம்பர்ய க்ரமாகதः சிஷ்யः சன்மார்க்க நிஷ்ணாதः சந்திரசேகர நாமகः தஸ்ய சிஷ்யோ விஸ்வநாத யதீந்திரோ யோகினாம் வரஹ என்று போகிறது. சுமேரு மடம் என்றும் பாதுகா மடம் என்றும் சொல்கிற ஒன்று காசியில் இருக்கிறது. அதன் ஜீர்ணோத்தாரண கைங்கரியத்திற்காக ஒரு அப்பீல் விடப்பட்டது. அநேக சுவாமிஜிகள், மகோபாத்தியாயாக்கள் பிரமுகர்களின் பேரில் வெளியான அந்த அப்பீலில் அந்த மடம் ஆச்சாரியாலே தம்முடைய காசி வாசத்தின் போது ஸ்தாபித்தது என்று சொல்லியிருக்கிறது. ஹிமாலயத்திலேயே ஜோதிர் மடம் தவிர கங்கோத்ரியில் ஆச்சாரியால் ஒரு மடம் ஸ்தாபித்ததாக போன நூற்றாண்டில் வெளியான லைட் ஆஃப் தி ஈஸ்ட் வால்யூம் 1 இருக்கிறது. குறிப்பு: வால்யூம் 11, நம்பர் 11, ஜூலை 1894. விளம்பரமே போடாமலும் ரொம்ப குறைச்சல் விலை வைத்தும் கோரக்பூர் கீதா பிரஸில் பத்திரிகைகளும் புஸ்தகங்களும் போட்டு வருகிறார்கள் அல்லவா? அவர்களுடைய கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரின் பூமிகை, அதாவது முகவுரையிலும் சுமேரு மடத்தையும் கங்கோத்ரி மடத்தையும் சொல்லியிருக்கிறது. கொச்சின் ஸ்டேட் மானுவல் என்ற புஸ்தகம் திரிஷூரில் உள்ள 5 சங்கர மடங்களை பற்றி சொல்கிறது. தெற்கே மடம், அதாவது தெற்கு மடம், வடக்கே மடம் என்று ஒவ்வொரு திசையின் பெயரிலும் ஒன்று, மத்தியில் நடுவிலே மடம் என்பதாக 5 மடங்கள் அங்கே இருக்கின்றன. தற்போது தெற்கே மடம், நடுவிலே மடம் 2 தான் இருக்கின்றன. தெற்கே மடத்தில் இதுவரை 80 பேர் பட்டத்தில் இருந்திருப்பதாக சொல்கிறார்கள். வடக்கே மடம் தற்போது பிரம்மஸ்வ மடம் ஆகியிருக்கிறது, அதாவது வேத பாடசாலை. புரி ஜெகநாத்திலேயே பிரதானமாக உள்ள கோவர்தன மடத்தை தவிர சங்கரானந்த மடம், சிவதீர்த்த மடம், கோபால தீர்த்த மடம் என்றும் 3 அத்வைத மடங்கள் இருக்கின்றன. வித்யாரண்ய சுவாமிகள் புது மடங்கள் ஸ்தாபித்தும் பழசுக்கு புது சோபை கொடுத்தும் கன்னட தேசத்திலும் அதை ஒட்டிய தெலுங்கு சீமைகளிலும் 9 மடங்களில் விசேஷ மரியாதை பெற்று நவமட்டீநாதர் என்று பெயர் பெற்றிருப்பதாகவும் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் 9 மட்டுமில்லை, 15 சங்கர மடங்கள் கன்னட, ஆந்திர, மலையாள, மகாராஷ்டிர தேசங்களில் புனாவரையிலும் கூட இருப்பதாக கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரில் பேர் கொடுத்திருக்கிறது. குறிப்பு: கூட்டலி, சிவகங்கை, ஆவணி, விரூபாக்ஷ, புஷ்பகிரி, சங்கேஸ்வர கரவீர, ராமச்சந்திரபுர, ஹரிஹரபுர, பண்டிகாட்டி, எட்டநீரு, கோதண்டராம, ஸ்வர்ணவல்லி, நெலமாவு, யோக நரசிம்ஹ சுவாமி, பாலகுண்டூரு மடங்கள். இவை தவிரவும் பூமிகையில் ராமேஸ்வரம், ஸ்ரீசைலம் உள்பட 20 இடங்களிலுள்ள மடங்கள் ஸ்ரீ சங்கராச்சாரியாதி வித்யா தர்ம பீட்டாதிப பரம்பராகத மடங்கள் என்று சொல்லியிருப்பதில்தான் சுமேரு மடம், கங்கோத்ரி மடம் ஆகியவை பற்றியும் இருக்கிறது. ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யர்களின் பெயரிலும் இவற்றில் சிலதை சொல்கிறார்கள். திரிஷூர் மடங்களை பற்றியும் இப்படி பத்மபாத சுரேஸ்வராச்சாரியார்கள் ஸ்தாபித்ததாக ஐதிஹ்யம் இருக்கிறது. பதரியிலுள்ள ஜோதிர் மடத்தில் ஷாகா மடமாக, அதாவது கிளை மடமாக தோடகாச்சாரியால் சகடபுரம் மடத்தை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது. எது யார் ஸ்தாபித்தது என்று விசாரித்து கொண்டே போனால் முடிவே இருக்காது. ஆத்ம லாபமாக, ஞானமாகவோ பக்தியாகவோ இல்லாமல் அது பாட்டுக்கு ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கும். ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கவே முடியாது என்று சொல்வதற்கு காரணமில்லாததாலும் இந்த பெரிய தேசத்தில் மதத்தை காட்டி காப்பதற்கு எத்தனை மடம் வேண்டுமானாலும் ஸ்தாபிக்க அவசியம் இருந்ததாலும் அவர் அநேக மடங்களை ஸ்தாபித்ததாகவே ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் குருபீட்டங்கள் என்று நமஸ்காரம் பண்ணலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर.